அண்டர்ஸ்டாண்டிங். புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்வது அவங்களுக்கு கடினமாக இருக்கு. 10 பேர் மாணவர்கள், ஆசிரியர் ஒரே பாடத்தை தான் போதிக்கிறார். ஆனா 10 பேர்ல 2 பேருக்கு பாடம் புரிந்து கொள்ள முடியல. அதனால அவர்களுக்கு மந்தமாகிறது, படிப்பு மந்தமாகிறது. அப்போ கவனிங்க, புத்தி என்றால் என்ன? புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல். அறிவு என்றால் என்ன? ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுதல். ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுதல். ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுதல். அப்ப ஞானம் என்றால் என்ன? கற்றுக்கொண்ட உண்மையை செயல்படுத்துதல், கற்றுக்கொண்ட உண்மையை பயன்படுத்துதல், கற்றுக்கொண்ட உண்மையை செயலாக்குதல். அப்ப அறிவுனா என்ன? ஒரு உண்மையை அறிந்து கொள்வது, ஒரு உண்மையை அறிந்து கொள்வது. அப்ப ஞானம் என்றால் என்ன? அறிந்து கொண்ட அந்த உண்மையை அவர்கள் எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். Wisdom is what to do with the fact. Knowledge is knowing a fact. Knowledge is knowing a fact. Wisdom is what to do with the fact. அறிந்து கொண்ட அந்த உண்மையை எப்படி பயன்படுத்துகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிகரெட் பிடிப்பது தீங்கானது. Smoking is injurious to health. சிகரெட் பிடிப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கானது, ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிப்பது. ஒரு உண்மை, இது ஒரு உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த உண்மையை அவர்கள் கவனிங்க, உண்மையை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அறிவு. சிகரெட்டை பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் இது தெரியும். சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இது உண்மை என்பது தெரியும். சிகரெட் பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடானது, உடல் நலத்துக்கு கேடானது. சிகரெட் பிடிக்க பிடிக்க அது நிச்சயமாக அது காச நோய் பிடித்துவிடும். சிகரெட் பிடிக்க பிடிக்க அது கேன்சரை கொண்டு போய் முடித்துவிடும். தெரியுமா? தெரியும். இது ஒரு நாலேஜ், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா கவனிங்க, பிடிச்சுக்கிட்டு இருக்கிற சிகரெட்டை அணைச்சி கீழே போட்டா அது ஒரு பூனை கூட எடுக்கிறது கிடையாது, ஒரு நாய் கூட எடுக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிடுது. கவனிங்க, நம்ம சாப்பிடுகிற எல்லாத்தையும் சாப்பிடுது நாய். நம்ம சாப்பிடுகிற எல்லாத்தையும் நம்ம வீட்டுல வளர்கிற பூனை சாப்பிடுகிறது. ஆனா அவங்க ஒரு மனிதன் தான் குடித்துக் கொண்டிருக்கிற சிகரெட்டை அணைச்சி கீழே போடும்போது ஏன் அதை அவங்க வீட்டுல வளர்கிற பூனை சாப்பிட மாட்டேங்குது? ஏன் வீட்டுல வளர்கிற நாய் சாப்பிட மாட்டேங்குது? அப்போ ஒரு பூனை கூட சாப்பிடாத, ஒரு நாய் கூட சாப்பிடாத ஒரு பொருள், கர்த்தர் ஸ்தோத்திரம், அது உடல் நலத்துக்கு தீங்கானது என்று அறிந்து அவன் செய்கிறான். அறிந்து அவன் செய்கிறான். அவனுக்கு தெரியாம இருக்குமா? நன்றாக தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் நலத்துக்கு கேடானது என்று அறிந்தும், அந்த உண்மையை அறிந்தும் தன் ஞானத்தை அவன் பயன்படுத்தவில்லை. தன் ஞானத்தை அவன் ஞானம் இல்லாமல் அவன் குடிக்கிறான். ஞானம் இல்லாமல் குடிக்கிறான். குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். நல்ல பெருசா இருக்கிறாங்க பாருங்க. குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கிறது குடிக்கிறவங்களுக்கு தெரியாதா? குடியை கெடுக்கிறது என்று கெடுக்கும் என்று, உடல் நலத்தை கெடுக்கும் என்று குடிக்கிறவங்களுக்கு தெரியாதா? குடும்பம் சீரழிச்சு நடுத்தருவுக்கு வரும் சொல்லி குடும்பத்தை அது குடிக்கிறவங்களுக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். அந்த அறிவு இருக்கிறது, அந்த அறிவு இருக்கிறது. ஆனால் அது ஞானமாய் அவர்கள் அந்த காரியத்தை அவங்க அந்த தாங்கள் அறிந்து கொண்ட அறிவை அவன் செயல்படுத்துவது கிடையாது. அப்போ கவனிக்க, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு உண்மையை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அறிந்து கொண்ட உண்மையை செயலாக்கும்படிக்கே கர்த்தர் சொல்றார். அதுதான் ஞானம், அதுதான் ஞானம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கரங்களை கருக்கத்துக்கு மகிமை ஞானத்தை தருகிறார். கவனிக்க, நான் சொல்லுகிறத இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நான் சிகரெட் குடிச்சேன், நான் ஆண்டாவா குடிச்சேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானே இதெல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இப்படி விட முடிகிறது? கர்த்தர் பரத்தும் ஞானத்தை தருகிறார். இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது, இது உடல் நலத்துக்கு தீங்கானது. ஆகவே ஞானம் அவனுக்கு வருவதனாலே அறிந்து கொண்ட சத்தியத்தை அவனால் செயல்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் சொல்லுகிறார் இந்த நீதிபதிகள் புத்தகத்திலே, ஞானம் சமாதானத்துக்கு ஏதுவாய் ஒருவனை வழிநடத்தும் என்று சொல்கிறார். ஞானம் தங்கத்தை பசு பொன்னை காட்டிலும் சுத்த வெள்ளியை காட்டிலும்
எல்லா முத்துக்களை, அநேகம் விலையேறப்பட்ட முத்துக்களை காட்டிலும் ஞானம் விலையேறப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்ப மனுஷனுக்கு அறிவு இருக்கிறது சொல்ல பிஹெச்டியா இருக்கலாம், அப்படியே பெரிய ஒரு பிஹெச்டியா இருக்கலாம், பெரிய ஒரு 3 டாக்டர் பட்டம் வாங்கினவராக இருக்கலாம். ஆனா ஞானம் இல்லையானால் மிருகத்துக்கு ஒப்பானவர் என்று வேதம் சொல்கிறது. அறிவு இருக்கிறது பெரிதல்ல, அவன் ஞானம் உடையவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானம் உடையவனாக ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்க வேண்டும். இயேசு மத்தேயு சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே ஒரு வீட்டை குறித்து 4 காரியங்களை சொல்கிறார். நான் இந்த வார்த்தைகளை 4 காரியங்களை நான் ஏற்கனவே இந்த வீட்டை குறித்து உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். ஒரு 3 வாரங்களுக்கு முன்பதாக நான் எடுத்திருக்கிறேன். நான் மறுபடியும் இன்னொரு பாடத்திலே அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். 4 காரியங்களை ஒரு வீட்டை குறித்து அவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, வாசிக்கலாம், அந்த பகுதியை வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஒரு வீட்டை குறித்து 2 பேர் வீடை கட்டுகிறார்கள். இந்த 2 பேர் வீடை கட்டின வீட்டை குறித்து இயேசு இந்த பகுதியிலே மிகவும் தீர்க்கமாக, அழகாக, தெளிவாக அவர் சொல்லுகிறதை கவனிங்கள். ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறார். 4 காரியங்களை நீங்கள் மனதிலே வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் காரியம் என்ன? We are all building a house called life. வாழ்க்கை என்ற ஒரு வீட்டை நம்ம எல்லாரும் கட்டிக்கொண்டு இருக்கிறோம். ராமன் சொல்லுங்களா? 15 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். யாருக்கெல்லாம் 15 வயசு ஆயிடுச்சோ அவங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். எங்க அம்மாவுக்கு 79 வருடங்கள் முடிந்து 80வது வருடத்தில் அவங்களுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். 15 வயசுல இருந்து அதிகபட்சமாக இருக்கிற வயது உள்ளவர்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் வாழ்க்கை என்ற ஒரு வீட்டை கட்டிக்கொண்டே இருக்கிறோம். 15 வயசு ஆனதிலிருந்து மரணம் நம்மை சந்திக்கும் வரையிலும் நாம் நம்முடைய வீட்டை கட்டிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கட்டுகிற வீட்டை ஒன்று புத்தியாகவோ அல்லது புத்தியற்ற நிலையிலோ நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோம். இதை ஒத்துக்கிறார்கள், இதை ஒத்துக்கொள்ளுங்கள். In reality, you build the house either wisely or unwisely. புத்தியாகவோ அல்லது புத்தியற்ற தன்மையிலோ நீங்கள் வீட்டை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கை என்ற வீட்டை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3வது, நீங்கள் கட்டுகிற வீட்டிலே, கட்டிக்கொண்டிருக்கிற வீட்டிலே நீங்கள் தான் குடியிருக்க வேண்டும். நீங்கள் தான் குடியிருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். You must live in the house you built. நீங்கள் கட்டின வீட்டிலே நீங்கள் தான் வாழ வேண்டும். எந்த விதத்திலும் அந்த வீட்டை, நான் கட்டின வீட்டை விட்டு நான் வாழ மாட்டேன் அப்படி சொல்லி there is no escape at all. There is no escape at all. எந்த விதத்திலும் அதை தப்பிக்கவே முடியாது. நீங்க கட்டின வீட்டில் நீங்க தான் வாழ வேண்டும். புத்தியாகவோ புத்தியற்ற நிலையிலோ நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை என்பதே கிடையாது. ஒன்று புத்தியா கட்டிக்கொண்டிருக்கிறீங்க, இல்ல புத்தியற்ற நிலையிலே நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறீங்க. இதுக்கு there is no in between. There is no in between. இதற்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை என்பதே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற வீடு நிச்சயம் அது புயலினால் சோதிக்கப்படத்தான் வேண்டும். நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற வீடு நிச்சயமாகவே புயலினால் சோதிக்கப்படத்தான் வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். Your house called life surely should be tempted by storms. புயலினால் நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற வீடு நிச்சயமாகவே அது சோதிக்கப்படத்தான் வேண்டும். புயல் வீசினால் என்று அல்ல. It is not if the storm comes. புயல் வந்தால் என்பது அல்ல, புயல் வரும்போது என்பதே ஆண்டவருடைய வார்த்தை.
புயல் வந்தால் என்று அல்ல, புயல் வரும்போது. It's not if the storm comes, but when the storm comes. புயல் வந்தால் என்று அல்ல, புயல் வரும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புயல் வரத்தான் செய்யும். ஆமென் சொல்றீங்களா? ஆமா. இன்னைக்கு வெளியே போன ஆடு மாடுங்க, எங்க வீட்டுல இருக்கிற ஆடுகள், மேய போன ஆடுகள் திரும்பி வந்தால் அப்படி கிடையாது, திரும்பி வரத்தான் செய்யும். திரும்பி வரத்தான் செய்யும். வந்தா அடைச்சு வை, வந்தா கட்டு அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டோம். திரும்பி வந்தா கட்டு, வரலன்னா கட்டாது, அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்றோம். வேலைக்கு போன என்னுடைய கணவர் திரும்பி வந்தால் இரவு சாப்பாடு அப்படியா சொல்லுவோம்? திரும்பி வரத்தான் செய்வார். வேலைக்கு போன கணவர் திரும்பி வரத்தான் செய்வார். புயல் வந்தால் என்றால, புயல் வரத்தான் செய்யும். புயல் வரும், வரும்போது, புயல் வரும்போது கர்த்தர் சொல்றோம். அப்ப கவனிங்க, ஒரு வீடு கர்த்தர் எந்த விதத்துல, தகுதியான விதத்திலே, அது எந்த சரியான ஒரு குவாலிட்டி, தன்மையிலே, நல்ல ஒரு தன்மையிலே, அது தகுதியான விதத்திலே கட்டப்பட்டிருக்கிறது என்பது புயல் வரும்போது தான் அறிந்து கொள்ள முடியும். அதே போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற வீடு உங்கள் வாழ்க்கையில ஒரு புயல் வீசும் போதுதான், ஒரு நெருக்க வரும்போதுதான் கர்த்தருக்குள் எந்த அளவு நீங்கள் ஆவிக்குரிய ஒரு வீட்டை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரிய வரும். அல்லேலூயா. நிறைய பேர் நெருக்க வந்தோட ஓடிடுறாங்க, நெருக்க வந்தோட இயேசுவை விட்டு விடுகிறார்கள், போராட்டம் வரும்போது ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, புயல் தான் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் நல்லா வீட்டை கட்டுறாங்களா இல்லையான்னு வைக்கப்படுகிற ஒரு சோதனை. நெருக்கம் தான் அவர்கள் வீட்டை எந்த அளவுக்கு கட்டி வருகிறார்கள், கர்த்தருக்குள் எந்த அளவுக்கு உறுதியாய் ஆழமாய் தோண்டி ஆழமாய் கர்த்தருக்குள் அஸ்திவாரம் போட்டு கட்டி வருகிறார் என்பதற்கு புயல் தான் ஒரு சோதனை கருவி, ஒரு சோதனை கருவி. இந்த 4 காரியங்கள் இயேசு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன். ஒரு பெரிய ஒரு கட்டட நிபுணர் இருந்தார், கட்டட கலைஞர் இருந்தார். அவர் ஒரு கட்டுமானவர், பில்டர், ஆர்கிடெக்ட் அவர் இருந்தார். அவர் ஒரு முறை தன்னுடைய கம்பெனி மேனேஜரை பார்த்து அவர் சொன்னார், நான் கடைசியாக ஒரு பெரிய ஒரு வீட்டை நான் கட்ட, எனக்கென்று நான் கட்ட விரும்புகிறேன். கடைசியாக எனக்கென்று ஒரு வீட்டை நான் கட்ட விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டா நான் ரிட்டையர் ஆக போகிறேன், நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஓய்வு எடுக்க போகிறேன். ஆகவே நான் ஓய்வுக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு பெரிய வீட்டை கட்டி பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். கையில கொடுத்துட்டேன், பொறுப்பு கொடுக்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீதான் கட்டணும். செலவை பற்றி கவலைப்படாத, நாட்களை பற்றி கவலைப்படாது. எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் ஆகட்டும், எத்தனை ஆயிரங்கள் வேண்டுமானாலும் ஆகட்டும், நீ அழகா அந்த வீட்டை கட்டணும், எனக்காக கட்டி தரணும். நானும் என்னுடைய குடும்பமும் நாங்கள் லண்டனுக்கு சென்று ஒரு வருட காலம் ஓய்வு எடுத்து விட்டு நாங்கள் திரும்ப வரப்போகிறோம் நினைச்சோம்னா, அவர் புறப்பட்டு போய்விட்டார். இந்த மேனேஜர் நினைத்தார், 30 வருஷ காலம் இந்த மனுஷன்கிட்ட வேலை செஞ்சோம், 30 வருஷ காலத்துல அவ்வளவு பெரிய அளவுல நம்ம ஒண்ணு சேமிச்சு வைக்கல. ஆனா இப்ப நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், கடைசியாய் கட்டுக ஒரு வீட்டை கட்டுப்படுத்தி சொல்லியிருக்கிறார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறார். நாம் கட்டுகிற வீட்டை பார்ப்பதற்கு அவர் பக்கத்தில் இல்லை, அவர் லண்டனுக்கு போய்விட்டார். ஆகவே பெரிய வீட்டை கட்ட போகிறோம், நல்ல பணத்தை செலவு செஞ்சு, ஆனா தரம் குறைந்த பொருட்களை பயன்படுத்தி நாம் செலவு செய்து எவ்வளவு மிச்சப்படுத்த, எத்தனை லட்சங்கள் மிச்சப்படுத்த முடியுமோ அத்தனை லட்சங்கள் மிச்சப்படுத்தி, அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிச்சப்படுத்தின லட்சங்களை வைத்து நான் செட்டில் ஆகும், லைஃப்ல செட்டில் ஆகும் சொல்லி தீர்மானிச்சான். வீட்டை கட்டினா அந்த ஒரு வருடம் கழித்து அந்த கட்டுமானர், அந்த பில்டர் வந்தார். வந்து வீட்டை பார்த்தார். ரொம்ப மிகவும் பார்ப்பதற்கு வெளி தோற்றத்தை மிகவும் அழகா இருந்தது. எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை கூப்பிட்டார். ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரியே கட்டி இருக்கிறேன்னு சொன்னார். அவன் தோளை கட்டி கொடுத்து விட்டு அவன் சாவியை கொடுத்து, சாவியை இது உனக்கு தான் சொல்லினான். 30 வருஷம் என் மூலம் வேலை செய்ய, என் கம்பெனியில் சூப்பர்வைசராக மேனேஜர் ஆகிதான். ஆகவே உனக்காகத்தான் சொல்லி தீர்மானம் பண்ணி இந்த வீட்டை கட்ட சொன்ன, எனக்கு ஏராளம் வீடு இருக்குது, இது உனக்காகத்தான் சொல்லி சொன்னார். அவனுக்கு இடியே விழுந்தது போல அவனுக்கு நிலைமை உண்டானது. இடியே விழுந்து, இந்த நீ கட்டின வீட்டை நீதான் குடும்பமா காலத்துக்கு குடியிருக்க போற. கத்தருக்கு உங்களை பார்த்தும் அதே வார்த்தையில சொல்ல வருகிறார், மகளே நீ கட்டின வீட்டை நீதான் குடியிருக்க போற.
நீதான் குடியிருக்க போற. ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டை கட்டுகிறீர்கள் என்பதை வைத்துதான் கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் சொல்கிறார், 7 தூண்களை கொண்டு ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். Your house called life should build on 7 pillars. வாழ்க்கை என்ற உங்களுடைய வீடு 7 தூண்களை வைத்து அது கட்டப்பட வேண்டும். முதலாவது தூண் என்னன்னு பார்த்து, நீங்க கட்டுகிற வீட்டுல ஒரு ஆவிக்குரிய வீட்டை கட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க கட்டுகிற வீட்டுல தூணா எது நிற்கும், முதல் தூணா எது நிற்கும் சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது முதலாவது தூணாக காணப்பட வேண்டும். Fear of the Lord is the first pillar of the house you build. நீங்கள் கட்டுகிற வீட்டிற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதுதான் முதலாவது தூணாக காணப்பட வேண்டும். நீதிமொழி புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழி, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து. உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? Do we really fear the Lord? ஸ்தோத்திரம். உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்குவதற்கு, நாம் சொல்வதற்கு நான் கொஞ்சம் தயங்குகிறேனா? கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளை பார்த்து, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்குவதற்கு நீங்கள் எப்போது தயக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? இல்ல துணிகரமா கர்த்தருடைய நாமத்தை துணிகரமா நீங்கள் வீணிலே வணங்குகிறீர்களா? துணிகரமா நீங்கள் வீணிலே வணங்குவாய் இருக்கிறீர்களானால் நீங்கள் ஒரு அந்த வீட்டை கர்த்தருக்கு பயம் என்கிற அந்த தூணை கொண்டு அமைக்கவில்லை. 7 வீட்டை கொண்டு தூண் அமைக்கப்பட வேண்டும். அந்த 7 வீட்டுல ஒரு தூண் சரியா இல்லைன்னு சொன்னா அந்த வீடு ஸ்ட்ராங் இல்ல, அது நல்ல ஒரு உறுதியான ஒரு ஒன்றாய் இருக்க முடியாது. உறுதியான ஒன்றாய் இருக்கவே முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அசட்டை செய்கிறோம். கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படல, நீங்க கர்த்தருக்கு பயப்படலன்றதை எதை வச்சு சொல்லுகிறேன்? கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் அசட்டை செய்கிறீர்கள். உங்க பிள்ளைகளை நீங்க கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கற்பத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க அபார்ஷன் பண்ணுவீங்கன்னு சொன்னா கற்பத்திலே அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பீர்களா? 40 நாட்களுக்குள்ளாக 50 நாட்களுக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லி எண்ணி எத்தனையோ குடும்பம் கர்த்தருடைய பிள்ளைக்காக அவர்கள் தவம் இருக்கிறார், ஏங்குகிறார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுக்கு மேல வேண்டாம், 3 பிள்ளைங்களுக்கு மேல வேண்டாம் என்று சொல்லி கற்பத்திலேயே கற்பத்தை அழிக்கிறவனா இருப்பீர்கள். ஆனால் கவனிங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயமில்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளை கவனிங்க, கர்த்தருடைய நாளை நீங்கள் கர்த்தருடைய சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்காதபடிக்கு கர்த்தருடைய நாளை நீங்கள் அசட்டை செய்வீர்களே. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று அர்த்தம். இல்லை என்று அர்த்தம். எத்தனை காரியம் ஆனாலும் சரி கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிப்பது தான் முதல் தரமான காரியம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயம் உங்களுக்கு இல்லை எதனால தெரியும்? இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி எதனால் அறிந்து கொள்ளலாம்? இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி எதனால் அறிந்து கொள்ளலாம்? கர்த்தருடைய நாளிலே எவனாலும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாள் அவங்களுக்கு கல்யாண நாள், கல்யாணம், அதுக்கப்புறம் சீமந்தம் வச்சிருக்கிறாங்க, அதனால சீமந்தத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் பிரசவம், அன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்துச்சு, அதனால அன்னைக்கு போனேன். அன்னைக்கு பிறந்தநாள் கூட்டம் வச்சிருக்காங்க, அதனால அன்னைக்கு போனேன். ஏதாவது ஒன்றை ஒரு சாக்கு போக்கு சொல்லி கர்த்தருடைய நாளை அசட்டை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவங்கள்ட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இன்னொரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மனைவி பக்கத்தில் இருக்கும் போது என் மனைவியை, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை தன் பக்கத்திலே வைத்து இருக்கும் போது கணவனுக்கு மனைவி துரோகம் செய்வது இல்லை. கணவனுக்கு மனைவி துரோகம் செய்வதில்லை. ஆனா அதே மனைவி கணவன் இல்லாத நேரத்துல புருஷன் தான் இல்லையே, புருஷனுக்கு தான் தெரியாதே என்று சொல்லி நினைக்கும் போது அவள் கணவனுக்கு துரோகம் செய்வதற்கு துணிந்து விடுகிறாள். என் மனைவி என் பக்கத்தில் இருக்கும்போது அவன் தப்பு செய்வதற்கு என்னால முடியாது, நான் ரொம்ப தயங்குவேன். ஆனா என் மனைவி பக்கத்துல இல்லை என்ற தைரியம் வந்துருச்சுன்னு சொன்னா அவள் என்ன பார்க்கவா போறான்னு சொல்லி நான் நினைச்சா தப்பு செய்வதற்கு நான் துணிந்து விடுகிறேனே.
யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் துணிந்து விடுகிறான். அப்ப மனைவி இல்லை அப்படின்றதுனால, கணவன் இல்லைன்றதுனால அவர்கள் துரோகம் செய்வதற்கு அல்லது பாவம் செய்வதற்கு அவர்கள் துணிந்து விடுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப அருகில் இல்லாத போது பாவம், கவனிங்கள், பாவம் செய்கிறார்கள் என்றால் கவனிங்க, அருகில் இருக்கும்போது தப்பு செய்யறதில்லை, துரோகம் பண்ணுகிறது இல்லை, அருகில் இல்லாத போது பாவம் செய்கிறார்கள் சொல்லி அவர்கள் எண்ணி செய்வார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கவனிங்க, சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சகல நாட்கள், அந்த சகல நாட்கள் கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் வீட்டுக்கும் சென்று நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகல நாட்களில் மத்தேயு 28வது அதிகாரத்தில் 20வது வாசிக்க வேண்டாம். 28வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், சகல நாட்களிலும் உயிர் பிரிகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்கள் வேதனைப்படும்போது மாத்திரம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதில்லை. நீங்கள் ஆபத்து நேரத்திலே இருக்கும்போது மாத்திரம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதில்லை. நீங்க சந்தோஷப்படும் போது மாத்திரம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதில்லை. நீங்க செபிக்கும் போது மாத்திரம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதில்லை. பக்கத்துல மனைவி இல்லை என்பதற்காக துரோகம் பண்ணுகிற புருஷன் அந்த துரோகம் பண்ணுகிற நேரத்தில் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு இருக்கிறார். புருஷன் பக்கத்துல இல்லை என்பதற்காக துணிந்து புருஷனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிற பாவம் செய்கிற அந்த மனைவியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அந்த நாளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த நாளில் எதற்கு நிற்கிறார் கர்த்தர்? துணை செய்வதற்கா அல்ல, சாட்சியாக. உன் இளவயதின் மனைவிக்கு, உன் இளவயதின் கணவனுக்கு செய்த துரோகத்திற்கு சாட்சியாய் கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, சகல நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அறிவு விசுவாசிக்கு உண்டு. ஆனால் இந்த நான் துரோகம் பண்ணும் போதும், நான் தப்பு பண்ணும் போதும் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்கிற ஞான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு காணப்படும். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். இந்த இருக்கிற பள்ளிக்கூடம் எல்லாம் போல எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒருத்தருக்கு தெரியாது. பரீட்சை நேரத்துல நல்லா படிச்சவன் காப்பி அடிக்க மாட்டான். காப்பி அடிக்க மாட்டான். நல்லா படிச்சவன் பரீட்சை நேரத்துல அங்கு இங்கு பறக்க பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டான். பறக்க பார்ப்பானா? சொல்லுங்க பிள்ளைங்க, சொல்லுங்க. பறக்க பார்ப்பானா? பார்க்கவே மாட்டான். அப்படியே கண்காணிச்சுட்டே வருவார். சூப்பர்வைசர் அப்படியே பார்த்துட்டே வருவார். அப்படியே ஒரு பரீட்சை எழுதுறவன் காப்பி அடிக்கிறவன் என்ன சொல்லுவான்? காப்பி அடிக்காதவன், அவன் அடிக்காத பிள்ளைங்க நினைச்சுவாங்க, தான் வந்து தன் பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பரை தான் பார்ப்பாங்க, எழுதுற பேப்பரை தான் பார்ப்பாங்க, வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா காப்பி அடிக்கிறவன் கொஸ்டின் பேப்பரையும் பார்க்க மாட்டான், தான் எழுதுற பேப்பரையும் பார்க்க மாட்டான், அந்த சூப்பர்வைசரையே பார்ப்பான், அடுத்தவங்க பேப்பரையே பார்ப்பான். அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் கவலை இல்லை. கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன பக்கத்தில் இருக்கிறவன் என்ன எழுதுறான்னா அதை தான் எழுதணும். அதுதான் நினைச்சுவான். சூப்பர்வைசரே பார்த்துருப்பான். சூப்பர்வைசர் பக்கத்துல இருக்கிற நேரத்துல அப்படியே எழுதுற மாதிரி இருக்கும், அப்படி நடிப்பான். அந்த சூப்பர்வைசர் அவரு அடிச்சவரா இருக்காரு, அவருக்கு தெரியாது. அவருக்கு இன்னும் பக்கத்திலே நின்று இப்படியே நின்றுட்டு இருப்பாரு. இவன் என்ன செய்வான்? எதையாச்சும் எழுதுவான். சும்மா காந்தி இதுல போர்பந்தல பிறந்தார் எதையாச்சும் எழுதுவான். அப்புறம் தான் அடிச்சிடலாமே. அவர் அப்படியே நிற்பார். ஏன் நிற்கிறான்னா, இவன் பராக்கு பார்க்கறான். தான் எங்க போற வரேன்னு சொல்லி பராக்கு பார்க்கறான். அப்படியே போய் அங்க போயிட்டு டேபிள்கிட்ட போயிட்டு டேபிள்ல இருந்து என்ன அங்க இருந்து என்ன செய்வான்? அங்க பார்ப்பான். அங்க இருந்து அவன் கவனிக்க அவனுக்கு தெரிகிறது, தான் தப்பு செய்கிறோம் என்று தெரிகிறது. ஆனா அதனால என்ன செய்யறான்? அந்த சூப்பர்வைசர் தன்னை பார்க்கிறாரா என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தி கொண்டுதான், பார்க்காத நேரத்துல தான் தப்பு செய்யணும் தப்பு செய்யறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த சூப்பர்வைசர் சில நேரங்களில் பார்க்காமல் இருப்பது உண்டு. ஆனால் சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறார், ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
கர்த்தருடைய பயம் இருக்குமேனா, ஏன் யோசேப்பு வாலிப பிராயத்திலே வழிய வந்த அந்த பெண்ணை பார்த்து, நாளுக்கு நாள் வலுக்கட்டமாய் தன்னை அழைத்த அந்த பெண்ணை பார்த்து கர்த்தர் சொல்ற முடியாது என்று சொல்லி யோசேப்பினால் எப்படி சொல்ல முடிந்தது? தன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்ற ஞானம் அவனுக்கு இருந்தது. ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஞானம் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் சொல்றோம், அந்த ஞானம் இல்லாதபடினால் தான் அதற்கு முந்தின அதிகாரத்திலே யூதா பாவம் செய்கிறான், யூதா பாவம் செய்கிறான். கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஞானம் அவருக்கு இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஞானம் அவருக்கு இருந்தது. தேவனுக்கு மகிமை காட்டும். உங்க கவனிங்க, உங்க வீட்டு டிவில எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டு கேட்கும்படியாக, கவனிங்க, சினிமா பாட்டு கேட்கும்படியாக அப்படியே நீ வேலை செய்வதும் போகும்போதும் அது கதவை சாத்திட்டு டிவியை போட்டுட்டு சினிமா பாட்டை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ஞானம் இல்லை என்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஞானம் இல்லை என்று சொல்கிறேன். உங்களை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தெய்வ பயம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லும், தெய்வ பயம் யாரிடத்தில் உண்டோ அவனை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துவார். கவனிங்க, உங்க டிவில இருக்கிற உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உங்க மொபைல்ல இருக்கிற உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. உங்க மொபைல்ல என்ன காட்சியெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள், உங்க மொபைல்ல என்ன பாட்டெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள் சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனா சர்வ வல்லவர் அவர் அறிந்திருக்கிறார். சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறவர். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது என்பதை அவர் அறிவார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற ஒரு தூணை கொண்டு நான் என்னுடைய வீட்டை கட்ட வேண்டும். 7 தூண்களில் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லுங்களா? இரண்டாவது தூண் என்ன தூண்? இரக்கம் என்கிற தூண். இரக்கம் என்கிற தூண். அப்படி இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலப்படியின் புத்தகத்திலே புலப்படியின் 3வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி இரக்கங்களுக்கு முடிவில்லை. வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது, நான் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருடைய கிருபையே. நீங்கள் வாழ்க்கை என்ற ஒரு வீட்டை கட்டிக்கொண்டிருக்கும் போது கவனிங்க, அந்த அதுல இரக்கம் என்கிற ஒரு தூண் இருக்கும்படிக்கு ஜாக்கிரதைப்பட வேண்டும். இரக்கம் என்கிற தூண். வாழ்க்கை என்ற ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஒரு வீட்டை நான் கட்டிக்கொண்டிருக்கிறேன். இந்த கட்டிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நான் கட்டுகிற வீட்டிலே இரக்கம் என்கிற ஒரு தூண் இருக்கும்படிக்கு நான் ஜாக்கிரதைப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லும், ஜாக்கிரதைப்பட வேண்டும். அந்த இரக்கம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இரக்கம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு கிரேக்க வார்த்தை அதற்காக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் மசானா, எல்லாம் மசானா, எல்லாம் மசானா, எல்லாம் மசானா என்கிற வார்த்தைக்கு, இரக்கம் என்கிற வார்த்தைக்கு, கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு to be a benefit, to be a benefit, நீங்கள் பயன்படுத்தப்படுவதற்காக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாக கர்த்தர் சொல்றோம். அதான் அர்த்தம். இரக்கம் என்றால் என்ன? பயன்படுத்தப்படுவதற்காக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் இந்த சபையிலே உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறார் சொன்னால் தேவனுடைய பெரிதான ஒரு திட்டம் என்றால் என்னவென்றால், இந்த சபையிலே நீங்கள் எல்லாவித இரக்கத்தை காண்பித்து இந்த சபைக்கு, சமுதாயத்திற்கு நீங்கள் பயன்படுத்தப்படும்படியாக, நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இரக்கத்தை பயன்படுத்த நீங்கள் ஒரு போதகராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இரக்கத்தை பயன்படுத்த நீங்கள் ஒரு டாக்டராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இரக்கத்தை பயன்படுத்த நீங்கள் பணம் படித்தவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சபையில ஏதாவது ஒரு விதத்துல, சமுதாயத்திலே, நீங்கள் இருக்கின்ற சமுதாயத்திலே ஏதாவது ஒரு விதத்திலே நீங்கள் பயன்படுத்தப்படுவதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ரட்சித்து உங்களை கர்த்தர் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு விதத்திலே சபையிலே நான் இரக்கம் உள்ளவனாய் பயன்படுத்தப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விதத்திலே சமுதாயத்தின் நடுவிலே நான் இரக்கம் உள்ளவனாய் பயன்படுத்தப்படுகிறவனாய் நான் இருக்க வேண்டும். சபையிலே யாரை வெளியே அனுப்புகளா என்னுடைய நடக்கைகளினால், யாரை வெளியே அனுப்பலாம் என்கிற ரீதியில் அல்ல, என்னுடைய இரக்கத்தினால் யாரை உள்ளே கொண்டு வரலாம் என்கிற விசுவாசியா. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய பிள்ளைகள் யார்
அவர்கள் பிரயோஜனம் உள்ள ஒருவராக சபையில வைத்திருக்கிறார் என்கிற அறிவு இல்லையோ அவர்கள் தங்கள் சொல்லால் தங்கள் நடக்கையால் அவர்கள் சபையிலே கர்த்தர் நாட்டின விசுவாசிகளை அவர்கள் வெளியே தருகிறார்கள். அப்போது சபையிலே சமுதாயத்தின் நடுவிலே கர்த்தர் பயன்படுத்தப்படுவதற்காக பிரயோஜனம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை வைத்திருக்கிறார் என்ற ஞானம் யாரிடத்திலே காணப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் எந்த சூழலிலோ தன்னுடைய சொல்லினாலே தன்னுடைய நடக்கைகளினாலே கர்த்தர் நாட்டிலே ஒரு விசுவாசியை வெளியே அனுப்ப மாட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் வெளியே அனுப்ப மாட்டார்கள். அதே போலவே அந்த விசுவாசிகள் யாரை கீழே போடலாம் என்று நிலைமையில யாரை மேலே கை தூக்கி உயர்த்தலாம் என்ற ரீதியிலே இருப்பார்கள். யாரை மேலே கை தூக்கி உயர்த்தலாம் கர்த்தர் ஸ்தோத்திரம், யாரை யாரை தள்ளலாம் என்று சொல்லி தள்ளிவிடலாம், உதாசீனப்படுத்தலாம், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம் என்கிற நிலைமையில் அல்ல, யாரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த மனநிலையில் இருப்பார். ஏன்னா ஞானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையிலே ஏதாவது ஒரு விதத்திலே நான் பயனுள்ளவன் சபைக்கு கர்த்தருடைய சபைக்கு மறுபடியும் கர்த்தருடைய சபைக்கு ஏதாவது ஒரு விதத்திலே பயனுள்ளவனா இருக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இரக்கத்தை தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் சொல்றார், are you merciful or are you judgmental? நீங்க இரக்கமுள்ளவரா இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்கும் நியாயத்துக்கு கொடுக்கிறவரா இருக்கிறீங்களா? are you judgmental? கவனிங்க, நீங்க ஜட்ஜ்மெண்ட் யாரை எந்த விசுவாசி கொடுத்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. அது தெரியவே இல்லை. அந்த ஞானம் உங்களுக்கு இல்லை. அந்த ஞானம் உங்களுக்கு இல்லை. அந்த ஞானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க யாரையும் நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே மாட்டீங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி சொன்னாங்க, என்ன பாஸ்டர் பூ வச்சுட்டு வராங்க, என்ன பாஸ்டர் பாஸ்டர் வர வர கொஞ்சம் கூட கண்டிப்பு இல்லாம அப்படியே ஆரம்பத்தில் இருந்த இது இப்ப இல்லை, கொட்டு வச்சுட்டு வராங்க, பூ வச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு தெரியாது எந்த சூழ்நிலை வருகிறான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. எந்த சூழ்நிலை வருகிறான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. என்ன பைபிள் ஸ்டடி நடத்தின நாட்களில் ஒரு போதர் வச்சார், என் சபையில இப்படி ஏற்றம் வந்தாங்கன்னா, என் சபையில சகோதரியை பார்த்து சொன்னார், என் சபையில இப்படி லேட்டா வந்தாங்கன்னா உடனே சபை நாட்டில் முழங்கல் படம் வச்சுக்கிறேன், முழங்கல் படம் வச்சுக்கிறேன். நான் சொன்னேன், எந்த சூழ்நிலையில வந்தாங்கன்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க முழங்கல் போட்டுருவீங்க. அவங்க காலையில 4 மணிக்கு எஞ்சி தன்னுடைய சபையில விடுத்து விட்டு தன் பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு சமையலை செய்து விட்டு 7 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி அவங்க ஆபீஸ் போய் நாள் முழுக்க ஊராக கடந்து சென்று ஒரு வேலை செய்து திரும்ப சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி ட்ரெயினுக்கு வந்து 7:30க்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து 7:30 குடிச்ச கையோட வேக வேகமா பைபிள் ஸ்டடி முடியறதுக்குள்ளார பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளுமே சொல்லி வந்திருக்கிறாங்க. எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தான் தெரியும். நீங்க நியாயத்துக்கு ரொம்ப சீக்கிரத்துல சொல்லலாம், ஆனா எனக்கு தான் தெரியும் சொன்னேன். அப்படியே இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தவரு அப்படி தொண்டையில அப்படி இட்லி நின்றுச்சு பாரு. இரவு ஒரு இட்லி கொடுத்துருந்தோம், இட்லி அப்படி தொண்டையிலே நின்றுச்சு. என்ன பாஸ்டர் இவ்வளவு ஷார்ப்பானல பாயிண்ட் பண்ணிட்டாரு. இன்னும் யாரும் எனக்கு சொல்லாதீங்க, யாரும் எனக்கு சொல்லாதீங்க பாஸ்டர். அதனால உங்க சபையோட வச்சுங்க, சபைக்கு வெளியே வந்தா சொல்லாதீங்க. யார் யார் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான்னு சொல்லி போதகராகி எனக்கு தெரியும் சொன்னேன். ஆமென் சொல்றீங்களா? அதே போல கர்த்தர் ஒரு சபையிலே ஒருவரை கர்த்தர் நாட்டுவானால் நான் இரக்கத்தை காண்பிக்கிறவனாய் இருக்கும்படிக்கு நான் எல்லாவற்றும் ஜாக்கிரதைப்பட வேண்டியவனுடைய நான் ஜட்ஜ்மெண்டல் அவர் சொட்ட இது சொல்ல இது அது ஓட்ட இது ஒடுக்கல் அப்படின்னு எல்லாரும் சொல்ல நீங்க சரியா அதை தூங்குங்க. அந்த இறக்கம் என்கிற தூணை வைத்து உங்க வீட்டை நீங்க கட்டலன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இதை விரும்புகிறேன். உங்களுக்குள்ளார இசைக்கிற தன்மை இருக்குதா? 2 வாரம் தான் ஆகுது. இந்த பையன் ஜோயல் வாசிக்கிறான், ரொம்ப சூப்பரா வாசிக்கிறான். அப்படியே கீபோர்டு வாசிக்கிற இந்த பையனும் சமீப காலமாகத்தான் ஒன்றும் தெரியாம தான் வந்தார். ஆனா வாசிக்க நன்றைக்கு நல்லா தேர்ச்சி பெற்று விட்டார். 2 வாரமாக தான் வருகிறது. எப்படி பயன்படுத்த வேண்டும் சொல்லி ஒரு மணி நேரமா சொல்லிக் கொடுத்தார்கள்.
வந்த கீபோர்டு வாசிக்கும்படிக்கு கூட்டத்தின் நாட்களில் வந்த சவர் சொல்லி கொடுத்தா பிக்கப் பண்ணிட்டாங்க. அப்ப இவருக்குள்ளாக வாசிக்கிற திறமை இருக்குது என்பது யாருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. அதே போலவே பாஸ்டர் சொன்னா இதே மாதிரியே தான் ஜெய்குட்டி சொன்னாப்ல, பாஸ்டர் என்னை விட ஜோயல் நல்லா வாசிக்கிறான். ரூபஸ் சொன்னார் ஜோயல் வாசிக்கிற மாதிரியே மிக்கேல் அவருடைய பையன் கனிராஜும் நல்லா வாசிக்கிறான் பாஸ்டர். அப்ப இவ்வளவு நாட்கள் அவருக்குள்ளாக வாசிக்கிற திறமை இருக்கிறது என்பது தெரியாது பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமை உபவாசனால பிரேமா பிரேம் அடிச்சாங்க. என்னுடைய மனைவி சொன்னாங்க இந்த வாரம் யாருக்கு பிரேம் அடிச்சா, பிரேமா அடிச்சாங்க. தான் நல்ல வாசித்தாங்க, ரொம்ப திறமையா வாசிக்கல, ஆனா தாளம் முடியாம வாசித்தாங்க. பாட்டு படிக்கிற பாட்டுக்கு ஏற்ப தாளம் முடியாம வாசித்தாங்க. நல்லா இருந்துச்சு. தனக்கு அந்த இசை ஞானம் இருக்கிறது என்று யாருக்கு தெரியாது. ஆனா இரக்கம் அப்படி அல்ல. உங்களுக்குள்ளால் இரக்கம் என்கிற காரியம் இருக்குது என்பது அது கண்டிப்பாக வெளிப்படுத்தப்பட்டு தான் ஆக முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? mercy will be manifested. எனக்குள்ளா இரக்கம் இருக்குது, எனக்குள்ளா இருக்குது, எனக்கு தான் தெரியும், எனக்குள்ளா இருக்குது, கர்த்தருக்கு தான். நோ 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 நோ. உங்களுக்குள்ளாய் இரக்கம் இருக்கிறது, இரக்கத்தை காண்பிப்பது எல்லாருக்கும் தெரியப்படும். ஆமென் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. ஆகவே இரக்கம் உள்ளவர்கள் கர்த்தர் சொல்றார், இரக்கம் என்கிற காரியத்திலே தன்னுடைய வீட்டை, ஆவிக்குரிய வீட்டை கட்டுகிறவர்கள் எதற்கெடுத்தாலும் தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய பிள்ளைகளையோ அல்லது சபையோ விசுவாசிகளையோ அவர்கள் நியாயம் தீர்க்க மாட்டார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். மும்பை, சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் ஷூ பாலிஷ் போறது கூட, ஷூவை பாலிஷ் போறது கூட நேரம் இருக்காது. ஆகவே எல்லா ரயில்வே ஸ்டேஷன்களிலும் எல்லா நடைபாதைகளிலும் நூற்றுக்கணக்கான ஷூ பாலிஷ் போடுகிற மக்கள் இருப்பாங்க. வழக்கமா பாலிஷ் போடுகிற ஒரு சிறுவன் நல்ல பாலிஷ் போடுவான். அவர்கிட்ட நினைச்சுவாங்க, ஷூவை கழட்டி கொடுத்துருவாங்க. அவன் ஒரு சப்பல் தருவாங்க, அந்த சப்பலை போட்டு சாக்ஸோட போட்டு வைக்கணும். அது ஒரு 5 நிமிஷத்துல அவன் ஷூவை பாலிஷ் தருவான். இவன் வழக்கமாய் இவன் ஷூவை கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு மொபைல்ல அவர் பேசிக்கொண்டே இருந்தா, மொபைல்ல யாரோட பேசிக்கொண்டே இருந்தா, ஷூவை பாலிஷ் போட்டான். ஷூவை பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் காலில் மாட்டுவது பார்த்தா திட்டு திட்டா இருக்கு. ஷூ கன்றாவியா இருக்கு. பல பாலிஷ் இருக்கின்ற காணப்படுகிற ஷூல பாலிஷ் இல்லாம அங்கங்க திட்டு திட்டா இருக்கு. அது உடனே முட்டா சொல்லி அவனை பார்த்து திட்டி அடிக்க பிடிக்க கையை வாங்கி விட்டார். அவன் அழுதான். அவன் அழுகிறத பார்த்து ஏன் அழற, ஏன் அழற? அவன் சொன்னான், ஐயா இன்னைக்கு காலையில் எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மாவை பெட்டியில வச்சு மாலை போடுறது எனக்கு காசு கிடையாது. எனக்கு யாரும் உதவி செய்யறதும் ஆட்கள் கிடையாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன். எங்க ஊர்ல யாருமே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால யாருமே என் உதவி செய்வார் யாருமே கிடையாது. ஆனா எங்க அம்மாவோட பெட்டியில மாலை போடுறதுக்காக ஒரு மணி நேரம் ஷூ பாலிஷ் போட்டு உடனே அதுல ஒரு மாலையை வாங்கிட்டு போனதுக்காக வந்தேன். நீங்க 2வது ஆளு. என்னுடைய கண்ணீரை அவரை பார்த்தாரு. அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து ஷூல விட அது பாலிஷ் போட்டு கொண்டே இருக்கிறான். கண்ணீர் வழிந்து கொண்டே, ஷூ நனைந்து கொண்டே இருக்குது. அவர் திட்டு நிச்சய பாலிஷ ஷைனிங்கா போடவில்லை. அவர் அப்படியே மனம் உருகிட்டார். மனம் உருகி பையனை தூக்கி எடுத்துட்டு வீட்டுக்கு போன. வீட்டுக்கு போ, கையில இருக்கிற பர்ஸை திறந்து நிறைய பணத்தை எடுத்து கையில கொடுத்து போ, வீட்டுக்கு போ. உங்க வீட்டுக்கு போய் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். அந்த போதகருக்கு கவனிங்க, அந்த போதகருக்கு ஆத்திரம் வந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய சூழ்நிலையை அவர் அறிந்து கொண்ட பொழுது அவர் உதவி உள்ளவனாக, பிரயோஜனம் உள்ளவனாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அவர் ஞானமாய் செயல்பட்டார். ஹல்லேலூயா. உதவியாக இருக்கும்படி, பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கும்படி இந்த சபையிலே கர்த்தரை ரட்சித்து வைத்திருப்பதற்கு நோக்கம், நீங்கள் ஏதாயும் ஒரு விதத்திலே சபைக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் உதவியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது ஒரு தூண். முதலாவது தூண் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு தூண். 2வது ஒரு தூண் கர்த்தர் ஸ்தோத்திரம் இரக்கம் என்கிற ஒரு தூண். 3வது ஒரு தூண் நம்பிக்கை வைத்தல் என்கிற ஒரு தூண். நீதிமொழியின் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்கலாம். ட்ரஸ்ட், நம்பிக்கை
வைத்தல். சொல்லுங்கள், வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளில் எல்லாம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். கவனிங்கள், உன் வழிகள் எல்லாம் acknowledging all through your ways, in all your ways acknowledging him. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை வைத்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஒரு ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் போகிற வழி மரணத்தின் இடுக்கமான வழியா இருக்கலாம். நீங்கள் போகிற வழி கண்ணீரின் பாதையா இருக்கலாம். நீங்கள் போகிற வழி குறைவுகளின் பாதையா, பாடுகளின் பாதையா இருக்கலாம். நீங்கள் போகிற வழி வேதனையின் பாதைகளா இருக்கலாம். நீங்கள் போகிற வழி சோதனையின் பாதைகளா இருக்கலாம். நீங்கள் போகிற வழி நெருக்கத்தின் பாதைகளா இருக்கலாம். ஆனால் இந்த பாதைகளின் வழியாக நீங்கள் போகிற போதெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் போகிற வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆமென் சொல்லுங்களா? கர்த்தர் சொல்றோம், உன் வழியை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் இந்த நாளிலே, ஆண்டவரே இந்த நாளிலே இந்த மாதிரி ஒரு சூழல், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு எனக்கு பலன் தாரோ, எனக்கு கிருபை தாரோ, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரிடத்துல உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கை நீங்கள் வைங்கள் என்று சொல்லி ஞானி சொல்லுகிறார். சாலமோன் மனிதன் மிகவும் மிகவும் தெளிவாக அவருடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றதை கவனிங்கள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை நீ வை என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வை. நம்பிக்கை என்பது இன்றைக்கு மனுக்குலம் நம்பிக்கை என்கிற ஒரு காரியத்தில் தான் அது இன்றைக்கு இன்றைய வரைக்கும் மனுக்குலம் நம்பிக்கை என்ற ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே ஒருவர் பேரில் ஒருவர் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சமுத்திர மனுக்குலம் ஒன்றோடு ஒன்று ஒருவராக வாழ்வதற்கு அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைக்கிறார்கள். பேங்க்ல பணம் போடும்போது நம்பிக்கை வைக்கிறார்கள். பேங்க்ல நம்பிக்கை வைக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் வேலைக்கு போகும்போது இந்த வேலையை நான் செய்கிறேன், இந்த மாதத்துல எனக்கு சம்பளம் தருவார் என்கிற நம்பிக்கை, ட்ரஸ்ட். செய்கிற வேலையில நம்பிக்கை. ஒரு மருத்துவத்துல நோயாளி போகிறான்னு சொன்னால் தன்னுடைய வியாதிக்கு அவரிடத்துல ஒரு தீர்வு உண்டு என்று சொல்லி மருத்துவத்துல நம்பிக்கை வைக்கிறார். ஒரு பஸ்ஸிலோ ஒரு விமானத்திலோ ஒரு ரயிலிலோ ஒரு மனிதன் பயணம் செய்கிறான்னு சொன்னால் நான் சுகபத்திரமாய் நான் என்னுடைய இலக்கிற்கு நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர்வேன் என்று சொல்லி அவர் நம்பிக்கை கொண்டவனாகத்தான் தன்னுடைய பயணத்தை அவர் தொடங்குகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தபடினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டபடினால் தான் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. எல்லாருக்கும் நம்புகிறேன். இயேசுவிடத்தில் நான் அறிக்கை செய்தேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்வீங்களா? இயேசுவிடத்தில் நான் அறிக்கை செய்தேன், என்னை அவர் உங்களுடைய பிள்ளையாய் மாற்றினார். இதெல்லாம் எதன் அடிப்படையில்? நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. உங்களுடைய வீட்டை நீங்கள் நம்பிக்கை என்கிற இந்த தூணை வைத்து நீங்கள் கட்டாவிட்டால் உங்கள் வீடு உறுதியாக நிற்காது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நம்பிக்கை என்கிற இந்த தூணை வைத்து உங்கள் வீட்டை கட்டாவிட்டால் சோதனை வரும்போது, புயல் வீசும்போது அந்த வீடு நிலைத்திராது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த தூணை ஸ்ட்ராங்கா கட்டினாதான் மேல இருக்கிற கட்டடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா வாழ முடியும். இந்த தூணை நீங்க சரியா, இந்த தூண் 7 தூணை நீங்க சரியா கட்டலன்னு சொன்னா மேல இருக்கிற வீட்டுல நீங்க காலத்துக்குள் நிம்மதியாக நீங்க நன்மையாக நீங்க வாழ முடியாது என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ உங்க வீடு நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்திருக்க நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்கிற தூணிலாக கட்டப்படாதபடிக்கு எப்போதும் அவிசுவாசம் உள்ளவனாக, எப்போதும் சந்தேகம் உள்ள ஒரு விசுவாசியாகவே வாழ்வீர்களே. அண்ணா உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையை எப்ப பார்த்தாலும் சந்தேகம் வந்துட்டு இருக்குதா? எப்ப பார்த்தாலும் சந்தேகம் வந்துட்டு இருக்குதா? எப்ப பார்த்தாலும் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக, நீங்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாகவே நீங்கள் இருந்திருக்கீங்களா? உங்க வாயில சந்தேகம் தான் வந்துட்டு இருக்குதா? உங்க வாயில எப்ப பார்த்தாலும் அவிசுவாசம் தான் வந்துட்டு இருக்குதா? check your words. உங்க வாய் வார்த்தை உங்க வீட்டுக்காரட்ட கேட்கணும். எப்படிமா உங்க புருஷன் எப்படி பேசுறார்? எப்படி ஐயா உங்க மனைவி எப்படி பேசுறார்? விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுறானா அல்லது அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுறார்? விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுறானா அல்லது சந்தேகத்தின் வார்த்தைகளை பேசுகிறாரா? உங்க பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். உங்க அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க? உங்க அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த வார்த்தைகளை அடிக்கடி பேசுறாங்க? அவர் வாயிலிருந்து நம்பிக்கை வார்த்தைகள் வருகிறதா
விசுவாசத்தின் வார்த்தைகள் வருகிறதா அல்லது உங்க வாயிலிருந்து அவிசுவாசத்தின் வார்த்தைகளும் சந்தேகத்தின் வார்த்தைகளும் வருகிறதா? ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை தனித்தனியா கூப்பிட்டு விசாரிச்சா உங்களை பத்தி நீங்க நம்பிக்கை என்கிற விசுவாசம் என்கிற தூணை நீங்க வைத்து வீட்டை கட்டுகிறான்னு உங்க பிள்ளைங்க ஆம் என்று சொல்வார்களா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. எங்க அப்பா எப்ப பார்த்தாலும், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சந்தேகம் பார்த்தான், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அவிசுவாசமா தான் பேசுவாங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்லுவார்களா? நம்பிக்கை என்கிற தூண்ல உங்க வீடு கட்டப்படாவிட்டால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற வீடு கட்டப்படாவிட்டால், அந்த வீடு சோதனை அல்லது போராட்டம் என்கிற ஒரு புயல் வீசும்போது, சூறாவளி வீசும்போது அந்த வீடு நிச்சயமாகவே அந்த சோதனையில போராட்டத்தில் நிலைத்திடாது. நான் என்னுடைய பேரனை சேரனை ஒரு நாள் மாடியில இந்த கைப்பிடி சுவர் மேல வச்சு அவனை பார்த்து சொன்னேன், கையை நீட்டி குதிடான்னு சொன்னேன். குதி தாத்தா பிடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். உடனே குதிச்சுட்டான். நான் உடனே அவனை நான் பிடித்து கொண்டேன். சொல்றான், நான் அவனை குதிக்க சொன்ன உடனே குதிடா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுன உடனே அவன் என்ன நினைக்கிறான், நம்ம குதிச்சா தாத்தா பிடிச்சுக்குவான்னு சொல்லி அவன் முழுமையாக அவன் நம்பினான். அல்லேலூயா, முழுமையாக அவன் நம்பினான். அப்போ அவன் நம்புகிறான், என் வார்த்தைகளை அவன் நம்புகிறான் என்பதற்கு எது அடையாளம்? அவன் குதிக்கிறது அடையாளம். குதிக்கிறத வச்சுதான் என் வார்த்தைகளை அவன் நம்பினான் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள முடியும். நீ குதிக்கிறியா தாத்தா பிடிச்சுக்குவார், குதிக்கிறியா குதிக்கிற தாத்தா பிடிச்சுக்குவார் தெரியுமா? தெரியும். தாத்தா பிடிச்சுக்குவார் தெரியுமா? தெரியும். நீ குதிக்கிற அப்பனா நீ குதிக்கிறேன் தாத்தா பிடிச்சுக்குவாரா? தெரியும். குதிக்கிறேன் ஆனா குதிக்கவே மாட்டோம். பிடிச்சுக்குவார் குதிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வார்த்தைகளை அவன் முழுமையாக என் வார்த்தைகளில் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை என்று அர்த்தம். ஆமென் சொல்வேனா? என் வார்த்தைகளில் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை. என் வார்த்தையில அவன் நம்பிக்கை வைக்கலன்னு எதனால தெரியும்? அவன் குதிக்காததை வைத்தே நான் வார்த்தையை முழுசா நம்பல என்பதை வைத்தே நான் அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்வேனா? ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை இந்த சபையிலே சமுதாயத்தின் மத்தியிலே எத்தனையோ பேர் உங்க குடும்பத்துல ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது உங்களை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ள தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையை உறுதியாய் நீங்கள் பற்றிக்கொண்டு தேவனுக்காக சமுதாயத்தின் மத்தியிலே சாதிகளுக்கு மத்தியிலே சபை நடுவிலே ஒரு சாதனையாளனாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் சாதனையாளனாக நீங்கள் வாழ வேண்டும். மறுபடியும் என கல்வியானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், எதற்காக கர்த்தருடைய சாதிகளுக்கு மத்தியிலே தெரிந்து கொண்டார் தெரியுமா? எதற்காக தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்களோடு அவர்களாய் வாழ்வதற்காக அல்ல, அவர்களாய் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவிசுவாச வார்த்தைகளை பேசி அவர்களோடு அவர்களாய் சந்தேகத்திற்குரிய வார்த்தைகளை பேசி உலர்ந்தவர்களாய் அல்ல. நீங்க அவர்களுக்கு நடுவில் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீங்க தேவனுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏதோ வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது சொல்லுகிறவர்கள் அல்ல, சாதனையாளராய் வாழ்கிறவராய் சுகித்திருக்கிறவராய் பெறுகிறவராய் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும்படியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். நேரம் முடிந்து விட்டது. என்னுடைய மற்ற 3 தூண்களை நான் வருகிற வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். 4 தூண்களை. கர்த்தர் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மேல் கர்த்தர் மேல் விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வேண்டும். ஒரு சில வார்த்தைகளை வேகமாய் வாசிக்க நான் உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வேகமாய் வாசிங்கள். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். வேகமாய் என்னம்மா? என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்
பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்றீங்களா? எனக்கு பலன் உண்டு. அப்ப இந்த வார்த்தையின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கிறீர்களானால் ஏன் முடியாது என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். நம்முடைய ஜனங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஏன் முடியாது என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களானால் முடியாது என்று சொல்லி சொல்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏன் முடியாதுன்னு சொல்லணும். கர்த்தர் தான் உங்களை பலப்படுத்துவேன் சொல்லுகிறாரு. எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் தருவேன் என்று சொல்லுகிறாரு. அப்ப எல்லாவற்றையும் எதுவானாலும் சரி கர்த்தர் செய்ய பலன் தருகிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? எதுவானாலும் சரி கர்த்தரை பலப்படுத்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவ முடியாது என்று, என்னால் முடியாது என்று கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாதவர்களுக்கு ஒரு ஆழமான வார்த்தையை, அந்த வார்த்தையின் விசுவாசத்தை வைக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அதே பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 4வது அதிகாரம் 19வது வசனம் வேகமாய். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த நான் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் நீங்க அப்படியே மனப்பாடமா வாசி. ஒரு பிள்ளைங்க ஒரு பாக்கெட்ல இந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு வசனமா எடுத்து அந்த 2 நாளைக்கு ஒரு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. நீங்க வீடை இப்படிதான் கட்ட முடியும். உங்க வீடை இப்படிதான் கட்ட முடியும். 15 வயசுல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்று சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். 79 வயசை கடந்துட்டு எங்க ஆட்சியை பார்த்து பிரகாசமான எதிர்காலம் அதெல்லாம் உண்டா? அவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் அப்படியே அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் என்று நான் சொல்லுகிறேன். எப்படி எதிர்காலத்தை நீங்கள் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டி அமைக்க முடியும்? நம்பிக்கை என்கிற ஒரு தூணை நீங்கள் ஸ்தாபனம் செய்யுங்கள். ஆமென் சொல்றீங்களா? நம்பிக்கை என்கிற தூணை ஸ்தாபனம் செய்யுங்கள். உங்களுக்கு வீடை கட்டுவதற்கு நம்பிக்கை என்கிற இந்த 3வது தூணை நீங்கள் கட்டுவதற்கு பிரயாசம் கொள்ளுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் முடியாது என்று நான் சொல்ல வேண்டும். இந்த வசனத்திலே 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே மிகவும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் அழகாய் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். அப்படியானால் நான் ஏன் குறைவுபட வேண்டும்? முதல்ல சொன்னேன் ஏன் முடியாது என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது சொல்கிறேன் நான் ஏன் குறைவுபட வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் சொல்றோம், நீங்க குறைவுபடவே முடியாது என்று சொல்லுகிறேன். நீங்க குறைவுபடவே முடியாது. உங்க வீட்டை நம்பிக்கை என்கிற தூணை வச்சு நீங்க கட்டுனீங்கன்னு சொன்னா நீங்க எந்த சூழலிலும் குறைவுபட முடியாது என்று சொல்லுகிறேன். ஒன்று கர்த்தர் பொய் சொல்லணும், இல்லைன்னா உங்க காரியம் ஏதோ ஒரு விதத்துல பொய்யா இருக்கணும். தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது. அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இந்த தூணை கட்டலன்னு சொல்லி அர்த்தம். உங்க வீடு ஆடுது, உங்க வீடு உறுதியா இல்லை என்பதற்கு ஏன் உறுதியா இல்லைன்னு சொன்னா இந்த நம்பிக்கை என்கிற தூணை, தேவனுடைய வார்த்தை விசுவாசம் வைக்கிற நிலை என்கிற தூணை நீங்க கட்டலன்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு பகல்வரையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். நான் ஏன் குறைவுபட வேண்டும்? ஆமென் சொல்லுங்களா? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் வேகமாய். 2 தீமோத்தேயு 1:7. நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நமக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். கவனிங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வீட்ல பிள்ளைக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொன்னப்போ உங்க பிள்ளைக்கு லால் குடிக்கிற மாதிரி பச்சை தண்ணியே குடி அப்படின்னு சொல்லி கொடுத்தது இல்லையே. தேவன் உங்க பிள்ளைக்கு சளி பிடிக்கும் என்பதை அறிந்தபடினாலே நீங்கள் எல்லாருக்கும் கொடுப்பதை போலவே பச்சை தண்ணியை கொடாமல் சுடு தண்ணியை நீங்கள் கொடுப்பது உண்மையானால் நீங்க இந்த காரியத்துல பயப்படுறீங்க, இந்த காரியத்துல நீங்க தடுமாறீங்கன்னு சொல்லி அறிந்த கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர். அப்படியானால் நான் ஏன் பயப்பட வேண்டும்?
ஏன் முடியாது என்று சொல்ல வேண்டும். 4:19 சொன்னேன், நான் ஏன் குறைவுபட வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறேன், நான் ஏன் பயப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களா? நான் ஏன் பயப்பட வேண்டும். சங்கீதம் 27:1 வாசித்து பாருங்கள். 27ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேகமாய் கர்த்தரின் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன். கவனிங்க, கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், கர்த்தரின் ஜீவனின் அரணானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன். ஏன் மனம் தளர வேண்டும்? ஏன் மனம் தளர வேண்டும்? கர்த்தர் தான் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறாரே, கர்த்தர் தான் உங்களுக்கு இரட்சிப்பாய் இருக்கிறாரே, கர்த்தர் தான் உங்களுக்கு அரணாய் இருக்கிறாரே. நீங்க ஏன் மனம் தளருங்க? நீங்க ஏன் மனம் தளருங்க? பாதை இருளாய் தோன்றுவதெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாய், ஹல்லேலூயா, கர்த்தர் வெளிச்சமாய் நீங்க தடுமாறாதபடிக்கு, தேவனுக்கு மகிமை, நீங்க தடுமாறாதபடிக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். புதிய இடத்துக்கு போனா எங்க ஸ்டெப் இருக்குதுன்னு ஒரு ராத்திரியே பார்த்துக்குவேன். எங்க படிக்கட்டு இருக்குது, எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு போல கர்த்தர் ஸ்தோத்திரம். சில நேரத்துல விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், இந்த பக்கம் இறங்குங்கன்னா கேட்க மாட்டாங்க, இந்த பக்கம் இல்ல பாஸ்டர், இந்த பக்கம் இறங்க, இந்த பக்கம் இறங்குறேன், இந்த பக்கம் லைட் இல்லைங்க, இந்த படிக்கட்டு வழியா இறங்காது, இந்த பக்கம் இறங்குங்க அப்படின்னு. அங்க படிக்கட்டு கீழே இருந்து டங்குன்னு கீழே வரும். இன்னொரு படிக்கட்டு இருக்குன்னு சொல்லி டங்குன்னு காலை வச்சு ஐயோ அப்பா அம்மா நான் சொல்றேனே, வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லை. நீங்கள் தடுமாறாதபடிக்கு, தடுமாற கூடாதபடிக்கு கர்த்தர் ரட்சிப்பின் வெளிச்சமாய், அவர் உங்களுக்கு ரட்சிப்பாய், உங்களுக்கு விடுதலை ஆக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். நீங்களே மனம் தளர வேண்டும். ஆமென் சொல்லலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் வேகமாய். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி பண்ணி, எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கவனிங்கள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஏன் தோல்வி அடைய வேண்டும்? ஏன் தோல்வி அடைய வேண்டும்? ஏன் முடியாது என்று சொல்ல வேண்டும்? ஏன் குறைவுபட வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் மனம் தளர வேண்டும்? ஏன் தோல்வி அடைய வேண்டும்? அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து, நான் உன்னை விசாரிக்கிறேன் மகளே, நான் உன்னை விசாரிக்கிறேன் மகனே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது ஏன் நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் நாம் வைத்து விடலாமே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரங்கள், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் கவலைப்பட வேண்டும்? அவரே விசாரிக்கிறவராக இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் என்ன விசாரிக்கணும்னா பரவாயில்ல. எங்க அப்பா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாத்தையும் செய்யறான்னு சொன்னா நான் ஏன் கவலைப்படுங்க? நான் இந்த மாசம் டியூஷன் ஃபீஸ் கட்டுவாரோ இல்லையோ, இந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாரோ இல்லையோ, இந்த மாசம் பஸ் காசு கட்டுவாரோ இல்லையோ, நான் ஏன் கவலைப்படணும்? நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துடுறாரு, எங்க அப்பா எல்லாத்தையும் செய்கிறவராக இருக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும்? அவர் விசாரிக்கிறவராக இருக்கும் போது எப்போ இந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் எப்போ கட்டணும், இந்த மாதம் எப்போ பஸ் ஃபீஸ் கட்டணும், மெஸ் ஃபீஸ் எப்போ, சாப்பாட்டுக்கு எப்போ பணம் கட்டணும், ஒவ்வொருத்தையும் கேட்டு கேட்டு எங்க அப்பா எனக்கு கொடுக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்களித்திருக்கிறாரே, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் மகளே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன் மகளே என்று சொல்லும்போது ஏன் அனாதை என்று சொல்ல வேண்டும்? ஏன் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்? ஏன் எல்லாரும் என்ன தனிமை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி ஏன் என்று சொல்ல வேண்டும்? கர்த்தரை பார்த்து என்ன தனிமை ஆக்கிட்டீங்க ஏன் சொல்லுகிறீர்கள்? நான் உன்னை விட்டு விலகுவதை என்று சொல்லி இருக்கிறார். நான் உன்னை
முடியாது என்று சொல்ல வேண்டும்? ஏன் குறைவுபட வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் ஏன் அப்புறம் சொல்லுங்க, கவலைப்பட வேண்டும். அப்புறம் ஏன் அனாதை என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நீங்க நம்பிக்கை வைப்பீர்களானால் உங்கள் வீடு அழகாக கட்டப்படும். ஆமென் சொல்லலாம். சோதனை வரட்டும், பாடுகள் வரட்டும், காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நம்பிக்கை வார்த்தையின் மேலே, எனது நம்பிக்கை வார்த்தையின் மேலே. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நம்பிக்கை வார்த்தையின் மேலே, எனது நம்பிக்கை வார்த்தையின் மேலே. எந்த காற்று வீசினாலும் எனக்கு கவலை இல்லை, என்ன புயல் வீசினாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த வீடு நிலைத்து நின்றதை இயேசு சொன்னார். ஆமென் சொல்லுங்களா? அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. ஆனா தூண்கள் இல்லாமல் கட்டப்பட்ட வீடு காற்று வீசின பொழுது, பெருங்காற்று வீசின பொழுது, பெரும் புயல் வீசின பொழுது அது அழிந்தது. அழிந்து முழுவதும் விழுந்து போனது. அது அழிந்தது, அழிந்து முழுவதும் விழுந்து போனது. முழுவதும். நீங்க எந்த வீட்டை கட்டுறீங்க? ஞானம் 7 தூண்களால் தன் வீட்டை கட்டுகிறது. ஞானமா? கர்த்தருடைய சபைக்கு வரதுனால இல்ல, பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்றதுனால. விசுவாசிகள் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிறேன், விசுவாசிகள் பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அவங்க நம்பிக்கை ஏமாறத்தை வைக்கிறாங்க. ஏன் நான் நினைத்த வைக்கிறாங்க? ஐயோ பாவம் விட சொல்லுகிறேன், ஐயோ பாவம், நானும் மறுக்க முடியாத நான் சொல்லிக்கிறேன். கிடையவே கிடையாது. வார்த்தையில வைங்க, தேவன் மேல உங்க விசுவாசத்தை வைங்க. மனுஷன் மேல கட்ட வேண்டும் என்று உங்க வீட்டை மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை வைத்து எங்கள் வீட்டை ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கட்டாதீர்கள். போதகராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மனுஷன் தான். அவங்க மேல வச்ச நம்பிக்கை வச்சல நீங்க கட்டாதீங்க. கர்த்தர் சொல்றோம், அவங்க மேல அம்பாசமுத்திரத்தில் ஒரு சபை போதகர் மேல நம்பிக்கை வைத்தார்கள். சபையின் போதகரை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. உடனே இந்த விசுவாசி சபைக்கு வரத நிறுத்திட்டாங்க. அந்த போதகர் ஏன்னு கேட்டா, அந்த பாஸ்டரை நான் முழுக்க நம்பியிருக்கேன், அவரை போய் மாத்திட்டாங்களே, அதனால நான் சபைக்கு போறதில்லை. மாசம் ஒரு தடவை அந்த பாஸ்டர் நக்கநீரி பக்கத்துல, ராஜபாளையம் பக்கத்துல டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. மாசம் ஒரு தடவை அந்த பாஸ்டர் பார்க்கறதுக்கு அந்த விசுவாசி அங்க போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கேயும் கத்ததான், இங்கேயும் கத்ததான். ஆனா அவங்க வச்ச நம்பிக்கை போதகர் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படிதான். பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு சில பேர் வருவாங்க, வந்து பாஸ்டர் நானும் அவங்க மேல தலையில வச்சு சார் ஏன் நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை, உங்க வீடு கட்டப்படும். ஆமென் சொல்லுங்களா? என்ன புயல் வந்தாலும், என்ன காற்று வீசினாலும் உங்க வீடு ஒரு காலம் அசையவே அசையாது. உங்கள் வீடு உறுதியாய் நிலைத்திருக்கும். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து, நம்ம எல்லாரையும் எழுந்திருந்து. ஹalleluya.